இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அரசு தந்திர உறவுகளை வலுப்படுத்த உறுதிப்பாடு புதுப்பிக்கப்படும். கடந்த 4 தசாப்தங்களாக மலேசியாவும் உஸ்பெகிஸ்தானும் கொண்டிருக்கும் அரசு தந்திர உறவுகளை வலுப்படுத்துவதற்கு அவை தங்களின் உறுதிப்பாட்டை புதுப்பிக்கும். 2030 மலேசிய புதிய தொழில்முறை முதன்மை திட்டத்திற்கு இணங்க தொழில்துறை மறுமலர்ச்சியில் உஸ்பெகிஸ்தான் உடனான கூட்டு முயற்சிகளில் மலேசியா உறுதிப்பாட்டுடன் உள்ளதாக முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு டத்துஸ்ரீ சப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் கூறினார். சனிக்கிழமை சில்க் ரோட் சமர்காண்ட் வளாகத்தில் நடைபெற்ற உஸ்பெகிஸ்தான் மலேசிய வர்த்தக கலந்துரையாடலில் உரையாற்றிய தெங்கு டத்துஸ்ரீ சப்ருல், இந்த பொருளாதார கூட்டுறவின் முதன்மை நோக்கம் மலேசிய நிறுவனங்களுக்கு அரசு தந்திர ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதோடு நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் பெரும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். மலேசியா உஸ்பெகிஸ்தான் கூட்டு வர்த்தக செயற்குழு வழியாக ஒத்துழைப்பிற்கான புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கு இரு நாடுகளும் தங்கள் ஈடுபாட்டிற்கு புத்துயிர் அளிக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நெருக்கமான பொருளாதார ஒத்துழைப்பை வளர்ப்பது, வர்த்தகத்தை எளிதாக்குவது, கூட்டு வணிகம் மற்றும் ஒத்துழைப்புக்கான புதிய வாய்ப்புகளை ஆராயவும் அது வழிவகுக்கும். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துபவர்களை அரசாங்கம் கண்டிக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் முயற்சிக்கும் தரப்பினரை அரசாங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. இதுபோன்ற செயல்கள் அரசாங்கம் மட்டுமின்றி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவருக்கும் ஏற்படக்கூடாது என்று தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் தெரிவித்தார். செபுத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் தெரேசா கோகேன் வீட்டிற்கு அனுப்பப்பட்ட மிரட்டல் கடிதம் குறித்து கருத்துரைத்த ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் பேச்சாளருமான ஃபாமி அவ்வாறு கூறினார். மிரட்டல் கடிதம் ஒன்றும் 2 தோட்டாக்களும் அதில் இருந்ததாக தெரேசா தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டிருந்தார். ஒரு ரூமா ஒரு ஜாலூர் கெமிலாங் எனும் திட்டத்தை தொடர்பு அமைச்சு முடக்கியது. இவ்வாண்டு தேசிய மாத கொண்டாட்டத்தை மேலும் உற்சாகப்படுத்தும் வகையில் ஒரு ரூமா ஒரு ஜாலூர் கெமிலாங் என்ற திட்டத்தை தொடர்பு அமைச்சு முடுக்கிவிட்டுள்ளது. அன்புக்குரிய குடும்பங்கள் வசிப்பதற்கு மிகவும் பாதுகாப்பான இடமாக விளங்கும் வீடுகளில் அம்முயற்சி தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் தெரிவித்தார். அதேவேளையில் கிழியாத, சேதமடையாத முழுமையான ஜாலூர் கெமிலாங்கை பறக்க விடுமாறு அனைத்து தரப்பினருக்கும் ஃபாமி நினைவுறுத்தினார். அதுவே நாட்டை நேசிக்கும் கடப்பாடு மிக்கவராக ஒருவரை காட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நேற்று கோலாலம்பூரில் தேசிய மாதத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றும் போது ஃபாமி அவ்வாறு கூறினார். இணைய பாதுகாப்பு சட்ட மசோதா இவ்வாண்டுக்குள் தாக்கல் செய்யப்படும். இணைய பாதுகாப்பு சட்ட மசோதா கிட்டத்தட்ட இவ்வாண்டு இறுதிக்குள் நாடாளுமன்ற கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அச்சட்ட மசோதா தொடர்பான சில அம்சங்களை தங்களது தரப்பு இன்னும் ஆராய்ந்து வருவதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோங் சிங் தெரிவித்தார். அதோடு அமைச்சரவையின் அங்கீகாரத்தை பெறுவதற்கு முன்னர் தேசிய சட்டத்துறை ஏஜிசி மற்றும் இதர சில அமைச்சுகளின் கருத்தையும் பெற வேண்டும் என்று அவர் கூறினார். சுமார் 60 விழுக்காடு நிறைவடைந்து விட்டது என்று கூறலாம். எங்களிடம் அதற்கான வரைவு உள்ளது. இன்னும் சில அம்சங்களை ஆராய்ந்து வருகிறோம். நாடாளுமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கான சாத்தியம் இல்லை. அதற்கான வாய்ப்பு உள்ளது என்றாலும் ஜூலை மாதத்தில்தான். அதற்கான சாத்தியம் இல்லை என்றால் இவ்வாண்டு இறுதிக்குள் கொண்டு செல்லப்படுவதை உறுதி செய்வோம் என்றார் அவர். நேற்று சிரம்பானில் நெகிரி செம்பிலான் ஜாசிகா மகளிர் பிரிவு கூட்டத்திற்கு பின்னர் தியோ அவ்வாறு குறிப்பிட்டார். மஞ்சோங் மாவட்ட தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான கால்பந்து போட்டி பெங்கலான் பாரு தமிழ் பள்ளி வாகை. தமிழ் பள்ளி மாணவர்களிடையே கால்பந்து விளையாட்டு திறனை ஊக்குவிக்கும் நோக்கில் டிஐஏ எனப்படும் டிங்டிங்ஸ் இந்தியர் சமூகமும் டிஐஏ கிக்கர்ஸ் இயக்கமும் இணைந்து பேராக் மஞ்சோங் மாவட்டத்தில் உள்ள தமிழ் பள்ளி மாணவர்களுக்கிடையே கால்பந்து போட்டியை ஏற்று நடத்தினர். 16 தமிழ் பள்ளிகளை சேர்ந்த மொத்தம் 17 குழுக்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டன. இவ்விரு இயக்கங்களும் கடந்த சில காலமாக இறுதி சுற்று வட்டாரத்தில் உள்ள 4 முதல் 18 வயதுடைய மாணவர்களுக்கு கால்பந்து பயிற்சியை வழங்கி வருகின்றன. கல்வியில் மட்டுமின்றி கால்பந்து விளையாட்டிலும் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு மிளிர வேண்டும் என்ற சிந்தனையுடன் அவர்களுக்கு இப்போட்டி நடத்தப்படுவதாக ஏற்பாட்டுக்குழு தலைவர் மகாலிங்கம் கோவிந்தசாமி தெரிவித்தார். வழக்கமான பயிற்சியை தவிர்த்து இம்மாவட்டத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கு கால்பந்து முகாம்களும் முன்னதாக நடத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.
இதனிடையே தமிழ் பள்ளி மாணவர்களின் கல்வி நடவடிக்கைக்கு மத்தியில் விளையாட்டுத் துறையிலும் அவர்களை ஊக்குவிக்க மாநில அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்வதோடு நிதி ஆதரவும் வழங்கி வருவதாக இப்போட்டிக்கு சிறப்பு பிரமுகராக அழைக்கப்பட்டிருந்த பேராக் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் தெரிவித்தார். FSO தொழில்நுட்பம் நாடு முழுவதும் பயன்படுத்தப்படலாம். ஃப்ரீ ஸ்பேஸ் ஆப்டிகல் கம்யூனிகேஷன் FSO எனும் தொழில்நுட்பம் மூலம் சபாவில் உள்ள பூம்பூம் தீவில் வசிப்பவர்களுக்கு அதிவேக இணைய சேவையை வழங்க முடிவதால் அந்த தொழில்நுட்பத்தை நாடு முழுவதும் தேவைப்படும் பகுதிகளில் பயன்படுத்தக்கூடிய சாத்தியம் உள்ளது. தொலைத்தொடர்பு கோபுரங்கள் நிறுவ கடினமாக இருக்கும் பகுதிகள் உட்பட சவாலான பகுதிகளில் இணைய சேவையை வழங்க இந்த தொழில்நுட்பம் ஒரு தீர்வாக அமையும் என்று ஃபாமி ஃபட்சில் தெரிவித்தார். நாட்டில் மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் சுமார் 3 விழுக்காடு பகுதிகளில் இணைய வசதி இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். சனிக்கிழமை பூம்பூம் தீவின் கம்புங் தெருசான் திங்காவில் உள்ள தேசிய தகவல் பரப்பு மையம் நாடிக்கு வருகை கொண்ட பின்னர் ஃபாமி செய்தியாளர்களிடம் பேசினார். அதிவேக இணைய வசதிகளை வழங்குவதன் மூலம் நாட்டில் உள்ள அதிகமான மக்கள் பல்வேறு நன்மைகளை பெற உதவும் நோக்கில் நாடு முழுவதும் 186 நாடி மையங்கள் நிறுவப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பள்ளிகளில் சிறப்பு அதிவேக இணைய சேவையை அரசாங்கம் வழங்கும். ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி கல்வி அமைச்சின் கீழ் உள்ள பள்ளிகளில் சிறப்பு அதிவேக இணைய சேவையை அரசாங்கம் வழங்கவிருக்கிறது. பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் POP எனும் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் இந்த சேவையின் வழி மலிவான விலையில் நிலையான அதிவேக இணையத்தை வழங்க முடியும் என்று தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் தெரிவித்தார். விவரங்கள் அறிவிக்கப்படும். ஆனால் ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி கல்வி அமைச்சின் நாடு முழுவதும் உள்ள 10,000 பள்ளிகள் வேகமாக மலிவான இணைய சேவையை தேர்வு செய்ய முடியும் என்றார் அவர். சனிக்கிழமை சபா பூம்பூம் தீவில் உள்ள பாலிபாங் தேசிய பள்ளியில் மேற்கொள்ளப்பட்ட பாப் திட்டத்தை பார்வையிட்ட பின்னர் ஃபாமி அவ்வாறு கூறினார். பள்ளிகளில் அனைத்து இடங்களிலும் இணைய சேவை கிடைப்பதை உறுதி செய்ய கூடுதல் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். அதிவேக இணைய சேவை வழி பள்ளியில் கற்றல் செயல்முறையை திறம்பட மேற்கொள்ள முடியும் என்றும் ஃபாமி குறிப்பிட்டார். நெரிசல் மிகுந்த முகாம்களில் வசிக்கும் பாலஸ்தீனர்களின் நிலை வெப்பத்தினால் மோசமானது. காசாவில் மிகவும் மோசமான வெப்பநிலை நெரிசல் மிகுந்த முகாம்களில் வசிக்கும் பாலஸ்தீன மக்களுக்கு மேலும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் வடக்கு முவாசில் அகதிகள் முகாமில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் சுத்தமான நீர் மற்றும் கழிப்பறை வசதியின்றி அவதியுற்று வருகின்றனர். ராஃபாவில் இஸ்ரேல் புதிய தாக்குதல்களை மேற்கொள்ள தொடங்கியது முதல் கடந்த சில வாரங்களாக ஆயிரக்கணக்கான மக்கள் வடக்கு முவாசி பகுதியில் தஞ்சம் புகுந்துள்ளனர். எனினும் நீர் விநியோக வசதி இல்லாதது, கழிவு நீர் மற்றும் குப்பைகள் முறையாக அகற்றப்படாதது போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் அங்குள்ள முகாம்களில் மக்கள் அவதியுற்று வருகின்றனர். காசாவில் உள்ள கிட்டத்தட்ட அனைத்து மக்களும் மனிதநேய உதவிகளை நம்பி வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் இஸ்ரேலின் கட்டுப்பாடுகள் இன்றும் நீடித்து வரும் போரினால் மனிதநேய உதவிகள் தடை ஏற்பட்டு அங்குள்ள பெரும்பாலான மக்கள் பசி பட்டினியில் தவித்து வருவதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு ஐநா குறிப்பிட்டுள்ளது.